சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளிக்க நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் முகவரி துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் புகார்கள் வழங்குவதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனு கொடுத்து செல்கின்றனர். காலையில் இருந்து அவர்கள் காத்திருந்து 10 மணிக்கு பிறகு அந்த மனுக்களை வழங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். பொதுவாக முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவில் மனு அளிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு நலத்திட்டங்கள், நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் அதிக அளவில் தற்போது வருகை வருகிறார்கள். அதாவது 100 ஏற்கனவே பார்க்கும்போது 50 60 பேர் ஒரு நாளைக்கு சராசரியாக நேரடியாக தனிப்பிரிவு அலுவலகத்தில் மனு அளித்து செல்வார்கள். இந்த திங்கட்கிழமை என்பதாலும் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் நேரடியாக பொதுமக்கள் அவருடைய மனுக்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக வருவது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கு பல்வேறு வழிகளிலும் மனு அளிக்கும் வசதிகள் இருக்கின்றது. 1100 என்ற தொலைபேசி எண்ணின் மூலமாக புகார் பதிவு செய்யலாம். முதலமைச்சருடைய முகவரி இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலமாகவும் ஆன்லைனிலும் மனு அளிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கூடுதலாக மின்னஞ்சல் வாயிலாகவும் ஒரு புகார் அளிக்கும் வசதியும் இருக்கிறது. இருந்தாலும் பல்வேறு வழிகளில் மனு அளிக்கும் வசதிகள் இருந்த போதிலும் பல நேரடியாக மனு அளிப்பதையே விரும்புவதாகவும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மக்கள் திறன் அதிகரித்து வருவதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் குறைகளை விரைவாக தீர்க்கும் முக்கிய அமைப்பாக இருப்பதன் காரணமாக இங்கே நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனு அளிக்கப்பட்டதன் பிறகு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த டோக்கன் எண் மூலமாக மனுவினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகள் என்பதும் செயல்பாட்டில் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.